அடி என் உள்ளம் யானியே. நீங்க ப்ரிவியூல பார்க்க இந்த வீடியோ தான் நம்ம VN ஆப்ல எடிட் பண்ண போறோம். VN ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. மேலே ஸ்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒயிட் கலர் கொடுத்து நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா லாஸ்ட் வந்து இன்புட் டைட்டில்னு இருக்கும், ஸோ அதை டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு மேலே ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ நான் வந்து 16:9 ரேஷியோ எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 16:9 ரேஷியோ எடுக்கலாம், இது வந்து 9:16 ரேஷியோவும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 9:16 ரேஷியோ கொடுத்து நான் ரொட்டேட் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மியூசிக்கில் போயிட்டு உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மியூசிக்கை ஆட் பண்ணி டிக் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ டியூரேஷனுக்கு நம்ம வீடியோ வேணுமோ ஸோ அவ்வளோ டியூரேஷனுக்கு ட்ராக் பண்ணிவிட்டேன். பண்ணுங்கள், மியூசிக்கை கிளிக் பண்ணி பீட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 3 லிரிக்ஸ் வர்ற மாதிரி தான் நான் பீட் மார்க் பண்ணுறேன். ஸோ நீங்களும் 3 ரொம்ப சின்ன வேர்டாக இருந்தால் 4 லிரிக்ஸ் வந்து ஒரு இதில் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துக்கலாம். ஸோ பீட் மார்க் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பிக்கை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் பிக்சரில் போயிட்டு ஸோ உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டேன். 90 டிகிரியில் மாற்றி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபஸ்ட் பீட் மார்க் இருக்குல்ல அது வர வச்சுக்கலாம். வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுங்க, கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள்னு கொடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள்னு கொடுத்துட்டு ஸோ கரெக்டாக அவங்க ஃபேஸ்லாம் கிளியராக தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைடில் வந்து ஃபெதரை வந்து கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபெதர் கொடுத்துட்டு நம்ம டிக்குன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் அதே ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வீடியோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஸோ நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனுன்னு கொடுத்துக்கோங்க ஆர் லைட்டர்னு கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டில் ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம் இதை. ஸோ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர வைக்கணும். ரிமைனிங் இருக்கிறத என்ன பண்ணுங்கள், ட்ரிம் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஒயிட் கலர் வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஆட் பண்ணுற இமேஜுக்கு செட் ஆகுற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இதில் வந்து கலரில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் கொடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இதில் பேக்ரவுண்டில் என்ன கலர் ஆட் பண்ணணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களுக்கு அந்த இமேஜ் கிளியராக தெரியலன்னா மாஸ்கில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஃபெதர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துட்டு திருப்பி இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொரு லிரிக்ஸ்க்குமே இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவும் டூப்ளிகேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு வச்ச மாதிரி வைக்கிறோம். ஸோ அடுத்த சைடு வந்து அடுத்த லிரிக்ஸ்க்கு வந்து ரைட் சைடில் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும். திருப்பி ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு வரும். ஸோ அடுத்த இமேஜை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து இதில் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் மாஸ்க் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த அவங்க ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி வச்சுட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை லைட்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஒவ்வொரு இமேஜும் நீங்கள் ஆட் பண்ணும் போதுமே பண்ணணும். ஸோ ஆட் பண்ணியாச்சு. திருப்பியும் அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி ஒவ்வொரு லிரிக்ஸ்க்கும் சேம் ப்ராசஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் பண்ணுங்கள்.
ஃபோட்டோஸ் எல்லாமே அண்ட் ஃபோட்டோ இந்த வீடியோ ரெண்டுமே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆடிங் த டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டில் போயிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபாண்ட் கொடுத்துருப்பேன் அண்ட் அதை ஆட் பண்ணிவிட்டு கலர் டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக்குன்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக இது என்னென்னா ஃபஸ்ட் லிரிக்ஸ் இருக்குல்ல அது வர வச்சுக்கணும். ஸோ இதில் மோஷன் என்ன பண்ணுங்கள் ஃபேடுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் போய்க்கோங்க. திருப்பி ஆட் டு ஹெட்டிங்னு கொடுத்துட்டு செகண்ட் வேர்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து செகண்ட் வேர்டும் சேம் வேர்ட் தான். பண்ணிவிட்டு ஃபாண்ட்டில் போயிட்டு இதுக்கு நம்ம வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபாண்ட்டுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அண்ட் இதுக்கு என்னென்னா நீங்கள் பேக்ரவுண்ட் என்ன கலர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலரே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதையும் கரெக்டாக என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு செகண்ட் லிரிக்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஜஸ்ட்டு இப்படி ப்ளே பண்ணி பார்த்து ஸோ அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு மோஷனில் போயிட்டு ஸோ லாஸ்ட் வந்தீங்கன்னா பிரிண்டடில் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து லாஸ்ட் ஒனில் செகண்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ திருப்பி அடுத்ததை என்ன பண்ணுங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆட் ஹெட்டிங்னு கொடுத்துட்டு தேர்ட் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மாதிரி தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இது பிளாக் கலர். ஸோ டிக் கொடுத்துக்கலாம். ஸோ இது வர லிரிக்ஸை வச்சுட்டு ரிமைனிங்கை டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து தேர்ட் லிரிக்ஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்து ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 லிரிக்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இதுலேயும் மோஷன் வந்து ஃபெய்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதும் ஃபெய்ட் கொடுத்துட்டு அண்ட் சென்டரில் இருக்கிறது கிரிடனில் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ லிரிக்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஸோ ஒவ்வொன்றா நம்ம டூப்ளிகேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு டூப்ளிகேட்னு கொடுத்து செகண்ட் லிரிக்ஸை வச்சுக்கிட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ லிரிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுறது வந்து டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக உட்காந்து லிரிக்ஸை வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் என்ன பண்ணால் அந்த லிரிக்ஸை ஜஸ்ட் இதில் வச்சுட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு செகண்ட் வேர்டு எங்கே வருமோ அதில் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு 3 அணவும் கரெக்டாக லாஸ்ட் வரை வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் வரை வச்சுட்டு ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இதில் என்னென்னா எடிட்டில் போயிட்டு லிரிக்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபுல்லையும் டூப்ளிகேட் பண்ணி லிரிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வரை எடிட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.